மினி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் தான் நான் இன்றைக்கி கேக் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது லிட்டோடையே வந்துடும். உங்களுக்கு கேக் ஐசிங் முடிச்சுட்டு உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம பேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. 4 inch ஸ்கொயர் டின் எடுத்து ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். ஈரமில்லாத ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். முட்டை கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டையும் ஜீனியும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஸ்லோ ஸ்பீடில் பீட்ரு யூஸ் பண்ணிவிட்டு பீட்ரு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் சலிச்சு வச்சுருக்க மாவை சேர்த்து வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பாலையும் சேர்த்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு பேட்டரை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னில் இந்த பேட்டரை சேர்த்துக்கிறேன். கேக் இன்றைக்கி நான் பைனாப்பிள் ஃப்ளேவரில் தான் ரெடி பண்ண போகிறேன். ஆனால் பேஸ் எப்போவுமே வெனிலா ஃப்ளேவரில் தான் ரெடி பண்ணுவேன். இதில் ஃபுட் கலரோ எசன்ஸோ ஆட் பண்ண மாட்டேன். க்ரீமில் மட்டும்தான் ஃபுட் கலரோ எசன்ஸோ ஆட் பண்ணிக்குவேன். இந்த பேட்டரை 185க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ராடுமே ஆனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கேக் ஐசிங் பண்ணுறதுக்கான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஜீனி கூட தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். பேக் பண்ண கேக்கை ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் ஒரு துணி வச்சு மூடி வச்சுக்கலாம். கேக் ஐசிங் பண்ணுறதுக்கான க்ரீம் நம்ம பீட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூனும் பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்ட் வெனிலா எசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிலிப்ஸ் பிராண்டில் இருக்க பீட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் பீட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி முட்டையோட அளவோ க்ரீமோட அளவோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த சைஸில் பவுல் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக பீட் ஆகி கிடைக்காது உங்களுக்கு. நம்ம க்ரீம் பீட் பண்ணுறப்ப பீட்டரோட ஸ்பீடு ரொம்ப ஹைக்கும் போகாமல் மீடியமில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி க்ரீமில் ஹை லெவலில் சில்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. க்ரீம் கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறமா அது கூட ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கேக் கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தான் டீமோல்ட் பண்ணணும். இப்போ இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் மேலே இருக்க அந்த ஒரு லேயர் மட்டும் கண்டிப்பாக எடுக்கணும். அதில் கொஞ்சம் எக்ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை எடுத்துட்டு நம்ம கேக்கை 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஐசிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சும்மா ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக கீழே ஒரு பேஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கேக் லேயர் வச்சுட்டு சுகர் சிரப் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா க்ரீம் வச்சுட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இதை க்ரீமை எல்லா சைடும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் ஃப்ரூட் ஃபில்லிங் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ரெடிமேட் க்ரஷ் கிடைக்கிது, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பொதுவாக அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். வெறும் எசன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ அதே மாதிரி செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு க்ரீம் வச்சு இந்த கேக் ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் ஃபுல்லாக ஐசிங் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கீழே வந்து ஒரு பேப்பர் கொடுத்துக்கிறேன். இது வந்து பட்டர் பேப்பர் மாதிரி தான். நமக்கு வந்து சுகர் சிரப்லாம் இது வந்து அப்சர்வ் பண்ணாது, அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ. அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறப்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஐசிங் பண்ணி வச்சுருக்க கேக் எடுத்து வச்சுக்கலாம். ஐசிங் பண்ணி முடிக்கிறப்ப அந்த பாக்ஸோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மேலே க்ரீமெல்லாம் அந்த லிட்டில் ஒட்டாது, எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு மேலே சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். இதை பேக் பண்ணுற பாக்ஸ் ஆகட்டும், இல்லை கீழே கொடுத்துருக்க பட்டர் ஷீட், இது மேலே வச்சுருக்க டாப்பர், இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து பென்டோ கேக் மாதிரியே தான். இது வந்து வெயிட்டு கொஞ்சம் வந்து 1/4 கிலோ கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ 1/4 கிலோ கேக் கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம். பைனாப்பிள் ஃப்ளேவருக்கு எல்லோ கலரில் தான் கேக் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணுறப்ப எந்த ஃப்ளேவருக்கு எந்த ஃபுட் கலர் வேணாலுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேக்கோட வெயிட்டு 230 கிராம் இருந்துச்சு. இந்த கேக் வந்து நான் 250 ரூபாய்க்கு கொடுக்குறேன். பேக் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குகிற மாதிரியான ஒரு வெப்சைட் ஒன்று நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வெப்சைட்டில் பேக்கிங்க்கும் பேக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வீடியோவில் காட்டுற திங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அதில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி இதில் ஆர்டர் போட்டுக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மதுரையில் ரெகுலராக நான் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். 1 டே கிளாஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் காலையில் ஒரு 10:30க்கு வந்தீங்கன்னா 2 மணிக்குள்ளாகவே முடிஞ்சிடும். உங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். 1-on-1 கிளாஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். 1 டேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 கேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. 2 1/2 kg கேக் பண்ணுவீங்க. ஃபுல் கேக்கும் நீங்களே பண்ணணும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் நோட்ஸ் கொடுத்துருவேன். அந்த ரெசிபி பார்த்து ஃபுல் கேக்குமே நீங்களே பண்ணிவிட்டு ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருவேன். கேக் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது க்ரீம் ரெடி பண்ணி ஃபுல் கேக்கும் ஐசிங் பண்ணி எடுக்கணும். அதாவது ஒரு பர்த்டே கேக்காக அதை டெக்கரேட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். இது எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போகிறப்ப அந்த 1 kg கேக்கையுமே எடுத்துகிட்டு போகலாம். அந்த பேஸ் யூஸ் பண்ணி மித்த ஃப்ளேவர்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியாவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். கிளாஸ் முடித்ததுக்கப்புறமும் என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் வந்து படிக்கிறப்ப உங்களுக்கு கிளாஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.